திமுக கூட்டணியில இருந்து திரு ஷர்மிளா ஆரம்பிக்கும் போதே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க திமுக கூட்டணி வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. அதுலயே எந்த கூட்டணி இங்க பலமாக இருக்கு, எந்த கூட்டணியில தலைமை தெளிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒழுங்கா பேசதும் புரியல. திமுக கூட்டணின்னு சொல்லும் போதே தெரியுது. ஏன் யூபிஏ நீங்க சொல்லல? திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் யாரோட முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா திராவிட குடும்ப முன்னேற்ற கழகம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? இதோ பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு. அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இதில் பல கட்சிகள் சேர்ந்து கைகோர்த்து பயணிக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கொள்கை தெளிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, சமூக நீதியை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. மத சார்பு அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கும் சையத் அட்டாக்கான எந்த கட்சியில இருந்து கவர்னராக நேற்று நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கேரளாவுல ஒரு இஸ்லாமிய சகோதரர் கவர்னரா இருக்கிறாரு. இன்னைக்கு நேத்து ஒருத்தர் எங்க வந்திருக்காங்க. அதே நீங்க திமுகவோட ட்ராக் ரெக்கார்ட பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு 2வது முறை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் இந்த திமுக கூட்டணி. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இதுல கொள்கை தீர்வு எல்லாம் இல்லையா, கொள்கை கிளாரிட்டி எல்லாம் இல்லையா. ஏன்னா அதிமுக மாதிரி பாஜகவோட ஒரு கருத்து வேறுபாடு வேற யாருக்கும் வந்தது இல்லையா. அக்கா சொன்னாங்க, இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள பாருங்க, அந்த பக்கம் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஸ்நேகன் சார் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரை விட திமுகவை திட்டுனவங்க வேற யாராச்சும் உண்டா 5 வருஷம் முன்னாடி? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இப்ப அங்க உட்கார்ந்து கூட்டணியில இருக்க கூட்டணிக்கு சேர்ந்தா அங்க அது பெருந்தன்மை, இங்க சேர்ந்தா அது குழப்பம். என்னது? அவங்களுக்கு மட்டும் அது ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா? உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னியா? முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். உனக்கு தக்காளி ஃபேமஸ் ஆனது எதுக்கு? அவர் ஃபேமஸ் ஆனது பிக் பாஸை விட அவர் மிகப்பெரிய அளவுல திமுக விமர்சனம் பண்ணதுனால்தான் ஸ்நேகன் அவர்களுக்கு அரசியல் அடையாளம் கிடைச்சது. இன்னைக்கு அவர் அங்கேயேதான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். உடைச்ச டிவியவோ உடைச்ச ரிமோட்டோ புதுசா வாங்கிடலாம். ஆனா ஒரு மாநிலம் உடைஞ்சிடக் கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் நலன் அக்கறை கொண்டுதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராஜ்யசபா சீட்டு உறுதிப்படுத்தல அப்படின்னா இதே கூட்டணியில இதே மாதிரி தொடர்ந்து ராஜ்யசபா மக்கள் நலனோட இருப்பாரா? இதே ராஜ்யசபா சீட்டை இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னே அவரை தேடி வந்தது. வெறும் ராஜ்யசபா சீட்டு தான் நோக்கம்னு சொல்லியிருந்தால் இவர் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது இவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிருக்கலாம், வேற ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பெரிய இடத்துக்கும் போயிருக்கலாம். சீட்டுக்காக விலை போகிறவர் எங்கள் தலைவர் இல்லை என்பதை பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா எடுப்பேன்டா. டார்ச் லைட் எடுத்து கமலஹாசன் உடைச்சாரு. இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. தேமுதிகவை விட நம்ம தம்பி விஜய் பிரபாகரனை விட திமுகவையும் மாணிக்கம் தாகூரையும் இப்ப விருதுநகர்ல எதிர்த்தவங்க இருக்க முடியுமா? இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அன்னைக்கு டிவி உடைச்சோம், நாளைக்கு புதுசா வாங்கிக்கிறோம், தேவைப்பட்ட நாளானைக்கு நாங்க உடைப்போம். ஏனால் மக்கள் நலன் மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துடைய மையம் என்பதில் நாங்க ரொம்ப தீர்மானமா இருக்கோம். இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா, சொன்னாங்களே பயமுறுத்தி நாங்க யாரையும் சேர்க்கலன்னு. உண்மைதாங்க மேடம், யாரும் இங்க பயமுறுத்தி எல்லாம் சேர்க்கல. ஆனா அதே மாதிரி ராஜ்யசபா லஞ்சம் கொடுத்து யாரையும் சேர்க்கல மேடம். மகளிர் உரிமை உடனே சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பரிசு? கமல் சாருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட். 50 50 50 50 அதே டிடிவி தான் பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. அவர் மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணிருக்கவே முடியாது. அததான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அத கேள்வியா நீங்க கேக்குறீங்க. நீங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி ரொம்ப பழைய புளிச்சு போன பழங்கஞ்சி கேள்வி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏதாச்சும் ஆளும் கட்சி ஒரு சின்ன தவறு செய்தால் கூட இன்னைக்கு திரும்ப அண்ணன் உடனே அறிக்கை விடுறாங்க.
கம்யூனிஸ்டுகள் கேள்வி கேட்கிறாங்க. அத நான் கேள்விப்பட்டதோட சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி வந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள் கிட்டத்தட்ட 2 வயசுல இருந்து 70 வயசு முதியோர் வரைக்கும் இன்னைக்கு வந்து பாலியல் பலாத்காரம் ஆளாகி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வாயை திறந்து அதை பத்தி பேசுறாங்களே, இதே ஹர்தாஸோ அங்க வந்து எங்கேயோ நடக்குதுன்னா அதுக்கு கொந்தளிப்பாங்க பயங்கரமா. சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். டிடிவி தினகரனை பத்தி ஐயா தினகரன் அப்படின்னா, ஐயா தினகரன் வந்து எதுக்கு டெல்லியில போனாரு, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எதுக்கு இவர் ஆதரவு கொடுத்தாரு, இது யாரு மிரட்டினாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். அதான் அடிக்கடி டிஎம்கேவும் போறாங்களே, அங்கேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அறிவாலயத்தோட நிழற்குடையில யாரெல்லாம் வந்து ஒதுங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே உள்ள இழுத்து போட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற அந்த விமர்சனத்தை மெய்ப்பிக்கிற வகையில தானே இப்ப நடந்துகிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வாசல்ல நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிட்டீங்களா இல்ல வெள்ள போடான்னு? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவேற்கலன்னு தான் கேக்குறேன். எனக்கு விருப்பம் இருக்கும், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்கு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இந்த 5 ஆண்டுகளில் எங்கள் தலைவர் அவரை நிரூபித்திருக்கிறார், இந்த மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறார், இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் கொண்டு வந்து இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார், சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டாக இதை மாற்றி இருக்கிறார், தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றது வரைக்கும் அவர் அழகா சொன்னாரு. 12 லட்சம் கோடி வந்துச்சு அப்படின்றாரு. இப்ப 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க. அப்புறம் சென்டர்ல இருந்து எத்தனையோ கோடிகள் வாங்குறாங்க. அத்தனை கோடிகள் எங்க போகுதுன்னு தான் நான் கேக்குறேன். அப்போ கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், கான்ட்ராக்ட், இது எல்லாமே ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் போய் சேருது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. நீட்டுக்கு இல்லனா ஆரம்ப புள்ளி யாருதுங்க? நீட்டுங்கிற ஆரம்ப புள்ளி நீட் வரும்பொழுது ப்ரப்போஸ் பை காங்கிரஸ். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? சட்டம் அமெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்தியா முழுக்க நீட் செல்லுங்கிறதா சட்டம். 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விலக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க, சட்டம் தெரியாம சொல்லிட்டாங்க. நீட்டை எதிர்க்க மட்டும்தான் முடியும், நீட்டை விலக்க முடியாது என்ற உண்மை தெரிந்தும் பொய் வாக்குறுதி கொடுத்தது யார்? வேற யாரு? நான் தான். பதில் சொல்றதுக்கு ஏன் சொல்றேன் திரும்பி இதை முன்னுரையாகனா, தொடர்ச்சியாக இந்த மக்களை இப்படிதான் நீங்க ஏமாத்துறீங்க. மத்திய அரசை காரணம் காமிச்சு பிம்பத்தை கட்டமைச்சு ஏமாத்துறீங்க. நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீட்டை பொறுத்தவரை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து கையெழுத்து போட்டது திமுக. சுப்ரீம் கோர்ட்ல நீட்டுக்கு ஆதரவாக வாதாடியது காங்கிரஸ் கட்சியினுடைய சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது.